வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டுமே நம்ம டே ட்ரேடிங்க்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ அனாலிசிஸோட நோக்கம். அந்த அடிப்படையில் நேற்று ப்ரைஸ் வந்து 3820 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த முக்கியமான ஜோனை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். கடந்த 3 நாள் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்குறப்ப இந்த 3800லேருந்து 820 ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இந்த இடத்துல கடுமையான போராட்டம் நடந்துகிட்ருக்கு. க்ரூட் ஆயிலில் பையர்ஸ்க்கும் செல்லர்ஸுக்கும் முதல் பாதியில் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா செல்லிங்க்கு மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் அமைஞ்சிருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அதுக்கு முன்னாடி மேலே 3830 மேலே போக முயற்சி செஞ்சது. ஆனால் அது பலன் கொடுக்காம மறுபடியும் ட்ராப் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3800 அப்படின்ற இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு ரொம்ப நேரமாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தது க்ரூட் ஆயில் மார்க்கெட். ஆனால் அதால் தொடர்ந்து கீழே வர முடியல. ஒவ்வொரு முறையும் இந்த லோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இறுதியாக அது கீழே வர முடியாத காரணத்தினால மறுபடியும் மேலே போய் புதிய ஹையை க்ரியேட் பண்ணியிருக்கு. நேற்று மார்க்கெட் ட்ரேடிங் ரேஞ்சில் புதுசாக ஹை க்ரியேட் பண்ணி இந்த 3800 சப்போர்ட் எடுத்து 3830 க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட்டுடைய க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகம். முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதிய லோ க்ரியேட் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் பவுன்ஸ் பேக் ஆகி க்ளோசிங் அதிகமாக கொடுத்தது பையிங்க்கு சாதகமான நியூஸாக அமையுது. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் நம்ம டேஞ்சரான இடத்த விட்டு வெளியே வரலை. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3820 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் இன்னும் நம்ம இந்த டேஞ்சரான இடத்த விட்டு வெளியே வரல. நேற்று மார்க்கெட்டில் ஒரு பெரிய லாபமும் வரல. தற்காலிகமாக நம்ம லாஸை கூட சந்திக்கிற அளவுக்கு இருந்திருக்கு நேற்று மார்க்கெட். ஆனால் உறுதியாக என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இது ஒரு கஷ்டமான இடம் தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். ஏன்னா மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போக முடியாமல் 50-50 பாதி பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வர நாட்களில் கண்டிப்பாக ஒரு அதிகமான லாபம் கொடுக்குற இடமாக இது இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நேற்று மார்க்கெட்டில் கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கவங்க பொறுமையாக உங்களுடைய ட்ரேடிங் லாட்டேஜை தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஸ்விங் ஆகிறதுக்கு தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். முதல் பாதியில் நீங்கள் பையிங்க்கு சாதகமாக இருந்து 3790 ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். மறுபடியும் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் திருப்பி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் தொடர்ந்து க்ரூட் ஆயில் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோசிங் 3860 மேலே க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா பையிங்க்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்துடும். இன்னும் நமக்கு எந்த டைரக்ஷனுக்குமே தெளிவான கன்ஃபர்மேஷன் வரலை. அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்றதுக்கு இன்னும் தெளிவான கன்ஃபர்மேஷன் வரல. ப்ரைஸோட க்ளோசிங் மற்றும் அதோடைய ஆக்ஷன்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் சொல்ல முடியுது மார்க்கெட் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.